அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, மக்களை தேடி மருத்துவம் திட்டம் அது தொடர்பான ஒரு சர்வே சமீபத்தில தமிழக அரசாங்கம் எடுத்திருப்பாங்க. ஸோ அதோட ஃபைண்டிங்ஸ வந்து குடுத்திருக்காங்க. ஸோ இனிஷியலி மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிறது 2021ல வந்திருக்கும். ஆகஸ்ட் 2021ல வந்திருக்கும். எங்க லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா, சமணப்பள்ளி அப்படிங்கிற பகுதி கிருஷ்ணகிரியில வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு நான் கம்யூனிகபிள் டிசீஸ் ரிலேட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? நான் கம்யூனிகபிள் டிசீஸ வந்து கியூர் பண்றதுக்காக தான் கொண்டு வந்திருப்பாங்க. யார் மூலியமா இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது அப்படின்னா, விமன் ஹெல்த் வாலண்டியர்ஸ் ஓகேங்களா? இந்த இது கேட்கலாம். சரிங்களா? விமன் ஹெல்த் வாலண்டியர்ஸ பேஸ் பண்ணி தான் இந்த திட்டம் வந்து நமக்கு நடைமுறையில இருக்கு. சமீபத்தில பார்த்தீங்கன்னா, இந்த மக்களை தேடி மருத்துவமுக்கு யுனைட்டட் நேஷன்ஸோட இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்ட் அப்படிங்கிறது குடுக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? மக்களை தேடி மருத்துவம் திட்டத்துக்கு யுனைட்டட் நேஷன்ஸோட இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்ட் அப்படிங்கிறத குடுத்திருப்பாங்க. சரியா? சோ இது வந்து மக்களை தேடி மருத்துவம் ரிலேட்டடா பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. இப்ப சர்வே அப்படிங்கிறத நம்ம பார்த்திருந்தோம். என்ன சர்வே அப்படின்னா, ஸ்டெப்ஸ் சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டெப்ஸ் சர்வே அப்படிங்கிறது நமக்கு இனிஷியலி தமிழ்நாட்டுல 2019, 20ல சர்வே எடுத்திருப்பாங்க. சரியா? சர்வேவ தான் நம்ம பேஸ் லைன் சர்வே அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இந்த சர்வே வந்து நம்ம வேர்ல்ட் பேங்கோட அசிஸ்டன்ஸ் மூலியமா தான் பண்றோம். இத கேட்கலாம். சரிங்களா? யாரோட அசிஸ்டன்ஸ் மூலியமா பண்றோம் அப்படின்னா, வேர்ல்ட் பேங்கோட அசிஸ்டன்ஸ் மூலியமா பண்றோம். ஸ்டெப் சர்வே அப்படிங்கிறத. இப்போ 2வது சர்வே அப்படிங்கிறது 2023ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சோ ஸ்டெப்ஸோட 2ண்ட் சர்வேயோட ஃபைண்டிங்ஸ் தான் இங்க குடுத்திருக்காங்க. 2023, 24 சர்வேயோட ஃபைண்டிங்ஸ் தான் இங்க குடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ யார் இந்த சர்வேவ எடுத்திருக்காங்க இந்தியா தமிழ்நாட்டுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசிஎம்ஆரோட நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எபிடமாலஜி அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஓகேங்களா? இவங்க எங்க இருக்காங்க அப்படின்னா, சென்னையில தான் இந்த அமைப்பு வந்து இருக்கு. ஓகேவா? உங்களோட அ எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில தான் வந்து இருக்காங்க. இவங்க தான் இந்த ஸ்டெப்ஸ் சர்வே அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. 2ண்ட் ஸ்டெப்ஸ் சர்வே அப்படிங்கிறத. சோ அந்த ஸ்டெப் சர்வேல என்ன முக்கியமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த பாக்ஸ்ல இருந்து நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? சோ ஸ்டெப் சர்வே அப்படிங்கிறது எதுக்காக அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்டெப் சர்வே அப்படிங்கிறது கம்யூனிகபிள் டிசீஸ் அண்ட் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் இருக்கு இல்லையா? அது எதனால வருது அப்படிங்கிற அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ வந்து ஸ்டடி பண்ணுவாங்க. சரியா? நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்னா என்ன சொல்லலாம்? நம்ம ஹார்ட் அட்டாக்க சொல்லலாம். இந்த மாரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? சோ இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் எதனால வருது அப்படிங்கிறத அந்த ஃபேக்டர்ஸ ஸ்டடி பண்றது தான் இந்த ஸ்டெப்ஸ் சர்வே. அதுல எத ஸ்டடி பண்ணுவாங்க அப்படின்னா, ஹைப்பர் டென்ஷனையும், டயாபெட்டிஸையும் ஸ்டடி பண்ணுவாங்க. சரியா? சோ ஸ்டெப் சர்வே 1ல ஹைப்பர் டென்ஷன் கண்ட்ரோலிங் ரேட் ஓகேங்களா? ஹைப்பர் டென்ஷன எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 7.30% இருந்துச்சு. ஆனா இந்த சர்வேல பார்த்தீங்கன்னா 17% இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதே மாரி டயாபிட்டிஸ பார்த்தீங்கன்னா 10.80% இருந்தது. இப்போ 16.70% இன்கிரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? கண்ட்ரோல் ரேட் அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆயிருக்கு. 2மே இன்கிரீஸ் ஆயிருக்கு. இந்த 2மே எதனால இன்கிரீஸ் ஆயிருக்குன்னா, மக்களை தேடி மருத்துவம்னால தான் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா, மக்களை தேடி மருத்துவம் தான் நான் கம்யூனிகபிள் டிசீஸ பத்தி அ நமக்கு மருத்துவம் குடுக்கக்கூடிய ஒரு திட்டம். ஓகேவா? அப்ப இந்த திட்டத்தோட சக்சஸா தான் இத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அதனால தான் மக்களை தேடி மருத்துவத்தையும் ஸ்டெப் சர்வேவையும் ரிலேட் பண்ணி குடுத்திருக்காங்க. ஹைப்பர் டென்ஷன் கண்ட்ரோல் ரேட்டும் இன்கிரீஸ் ஆயிருக்கு 17%. டயபெட்டிஸோட கண்ட்ரோல் ரேட்டும் இன்கிரீஸ் ஆயிருக்கு 16.70%. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சர்வேக்கும், இப்ப எடுத்த சர்வேக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஹைலைட்ஸ வந்து குடுத்திருக்காங்க. என்ன ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹைப்பர் டென்ஷனுக்கு அரசு மருத்துவமனைகள்ல மருத்துவம் பார்க்கக்கூடிய ஆட்கள், அவங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாயிருக்கு. 45% இருந்து 62.4% இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, டயாபிட்டிஸ்க்கு அரசு மருத்துவமனைகள்ல மருத்துவம் பார்க்கக்கூடியவங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது 33% இருந்து 54% இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஆனா இந்த இன்கிரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, எதனால இவ்வளோ இன்கிரீஸ் ஆயிருக்குன்னா, ரூரல் பீப்பிள் வந்து அதிகமா இத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? மக்களை தேடி மருத்துவத்த ரூரல் பீப்பிள் ஆக்சஸ் பண்றதும் ஈஸியா இருக்கு. அவங்க அரசு மருத்துவமனைகளுக்கு வரதுக்கும் ரொம்ப ஓப்பனா இருக்காங்க. ஆனா இதுவே அர்பன் ஏரியாஸ்ல பார்த்தீங்கன்னா, இப்ப சென்னை, கோயம்புத்தூர் மாரியான அர்பன் ஏரியாஸ்ல அ அ மக்கள் வந்து பிரைவேட் ஃபெசிலிட்டீஸ் தான் இன்னும் அதிகமா அ நம்புறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஹைலைட்ல நம்ம புரிஞ்சுக்க முடியுது. சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா 37% இண்டிவிஜுவல்ஸ் ஹைப்பர் டென்ஷன் இருக்கக்கூடிய 37% இண்டிவிஜுவல்ஸ் வந்து அவங்க வீட்லயே விமன் ஹெல்த் வாலண்டியர்ஸ் மூலியமா அவங்களுக்கு மருந்துகள் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? சோ இந்த வுமன் ஹெல்த் வாலண்டியர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க, மக்களை தேடி மருத்துவத்துக்கு கீழ அவங்க வீடு வீடா போய் அவங்களுக்கு வந்து அந்த என்ன பிரச்சனை இருக்கு டெஸ்ட்லாம் பண்ணி பிளட் டெஸ்ட் ஐ மீன்
பிரஷர் செக் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த மாரி மருந்துகள குடுக்குறது அந்த வுமன் ஹெல்த் வாலண்டியர்ஸோட வேல தான். சரிங்களா? ஸோ அவங்க மூலியமா வீட்லயே மருந்து வாங்குனவங்க பார்த்தீங்கன்னா 37% எதுக்கு? ஹைப்பர் டென்ஷன்க்கு. இதே டயாபெட்டிஸ்க்கு வீட்லயே மருந்துகள வாங்குனது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 33.6% சரிங்களா? இப்ப மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு சர்வேல இருந்து நம்மனால புரிஞ்சுக்க முடியுது. அதனால தான் நமக்கு யுனைட்டட் நேஷன்ஸோட அவார்டுமே குடுத்திருப்பாங்க. சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சர்வே. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஃபேக்சுவலா நம்ம பார்த்திருக்கோம். இந்த டேட்டாவ மட்டும் பார்த்துக்கோங்க. இதுதான் நமக்கு எக்ஸாம்லயும் கேட்பாங்க. சரியா? ரைட். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இன்னும் ஒரு செய்தி மட்டும் இருந்துச்சு. இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I4C அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு. இந்தியன் கவர்ன்மென்ட்டோட I4C அப்படிங்கிற அமைப்பு. ஓகேங்களா? I4C அப்படின்னா இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர். ஓகேங்களா? அதுதான் I4C அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் உள்துறை அமைச்சகம் தான் இந்த அமைப்ப 2018ல வந்து உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த சைபர் கிரைம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ பண்றது தான் இவங்க. ஓகேங்களா? சைபர் கிரைம் தடுக்கணும் அந்த மாரியான ஒரு பிரிவென்ஷன் ஆக்டிவிட்டீஸ பண்றவங்க. ஸோ இவங்கள பார்த்தீங்கன்னா, இப்போ பிரிவென்ஷன் ஆஃப் மனி லாண்டரிங் ஆக்ட் 2002ல வந்திருக்கும் இல்லையா? PMLA ஆக்ட். இந்த ஆக்ட்டோட செக்ஷன் 66 கீழ இந்த அமைப்ப வந்து இணைச்சிருக்காங்க. சரியா? ஸோ இந்த PMLA ஆக்ட்டோட செக்ஷன் 66க்கு கீழ இந்த I4C அப்படிங்கிற அமைப்ப இணைச்சதன் மூலியமா, இவங்க இப்ப லா என்ஃபோர்ஸ்மென்ட் அத்தாரிட்டீஸ் இருப்பாங்கல்ல, என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் இந்த மாரி CBI இவங்கலாம் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களோட சேர்ந்து வொர்க் பண்ண முடியும். வொர்க் பண்ணி இந்த சைபர் ஃப்ராட் பண்ணக்கூடியவங்கள அரெஸ்ட் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்காக தான் இவங்கள PMLA ஆக்ட் கீழயும் கொண்டு வந்திருக்காங்க. PMLA ஆக்ட் அப்படிங்கிறது இன்னும் டீப்பா பார்த்தோம்னா, நமக்கு என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட்டோட ரிலேட் ஆகி வரும். ரொம்ப ரிலேட் ஆகி வரும். சரிங்களா? ஸோ அவங்களோட சேர்ந்து இந்த சைபர் கிரைம் பண்றவங்கள எல்லாம் குறிப்பா இந்த மானிட்டரி ரிலேட்டடா சைபர் கிரைம் பண்றவங்கள எல்லாம் நம்ம கைது பண்றதுக்காக தான் இந்த I4C அப்படிங்கிற அமைப்ப PMLAவோட இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த 2 செய்திகள் இன்னைக்கு செய்தித்தாள்ல இம்பார்ட்டன்ட்டா இருந்துச்சு. நன்றி.